உங்க அம்மா நோட்டு பார்த்தாங்க 55 போஸ்ட் கொடுத்துறேன். ஆமாங்க தெரியாதவங்களோட பேசுறது அது பிரச்சனை அந்த வேஸ்ட் கை சாப்பிட்டு பன்னெண்டு மணி நீ போட்டுக்கோ யாரும் சொல்றது அதாங்க தெரியும். சூரியன் வந்து சூத்துல குத்துறான். சூரியன் சூத்துல குத்துறான். ஒண்ணு தூங்கிறானா பாருங்க. வேலையே கிடையாது. திரும்ப சும்மா ஜெயமாலினி மாதிரி ஜம்முனிக்குது. அங்க கூட வராரா? அது சொல்லுங்க நாயா. சூரியன் அதான் தெரியும். சரி சூரிய பகவான். சூரிய பகவான். ஜெயமாலினி தந்தால் அங்க சூரிய பகவான் உங்க தந்தை. அவன் சரி அவன் தரலன் அவன் சுதன் அவன் பிள்ளை ஏனா அதிக ஆமா ஓட்டல் உச்ச அப்ப நீங்க யாரு உங்க பேர் சொல்லுங்க சூரிய பகவான் அப்பா உங்க தந்தை ஆயா உங்க பேர் சொல்லுங்க பிடிச்சி நேரம் விட்றா தள்ளிக்கு கூட யார் தெரியுமா நீயா நானா கேமரா அவன் அப்படியே இருக்கணும் தண்ணி அந்த ஆள் செய்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படியே முத்தாங்க செய்கிறாங்கல்ல ஃபுல்லாக தெரியல இதுமாரி எதனா ஷூட்டிங் பண்ணால் வித்து ஃபுல்லாக அனுப்பிச்சுடா வீடியோ போட்டால் இது மாதிரி லைட் வரும் 802 சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ தான் எங்கா இங்கிருந்து போய்டா எங்கேடா எது உச்சா போயிட்டா மட்டும் பார்த்து உச்சா போயிட்டு சாங்கரன் அவருடைய பிள்ளை பிள்ளை இங்க பாரு வா அங்க வா சதா ஒரே பிறகு யோசித்து பேசுவது நல்லது நல்லது நன்மை உறவுகள்
அந்த மனுஷனை போதுமா என்ன பண்ணா தனக்கு கொள்கையில வாழணும் அதே கொள்கையோட வாழணும் மனுஷனா வரணும் மனுஷனா வாழணும் மனுஷனா சாவணும் பிறகு ஆமாங்க மனுஷனா பொறுப்பா ஆனா கடைசி வரலாம் மிருகமாவே வாழ்ந்து அதனால அவ்வளோ வச்சுக்கலாம் அது மூலம் அந்த இடம் நாம வந்து தப்பு தான் அதனால அது கூட அவங்க எதை பேச போகிறாங்க கூட்டம் ஒன்றுடா போடுங்க நல்லா இருக்கும் மேய்ச்சிடா பாய் எத்தனை போட்டு பார்த்துக்கலாம் அவங்க 2 பேரும் கேமராலாம் அதிகமாக பார்த்து சாஞ்சிடா சங்கத்தை போய் பாய தரணும் நம்ம அங்கே கொடுக்கணும் பணம் சம்பாதிக்கிற கொள்கை நல்லதும் பண்ணலாமா நல்லது செய்யலாமா அது ஆமா ஒரு சில புண்ணியவாதிகள் நல்லது பண்ணலாமா ஆமா அவனை கலகம் பண்ணி கெட்டுடலாமா அது கெட்டுடலாமா அதுவும் ஒரு கொள்கை ஒரு சில புண்ணியவாதிகள் நாடகம் வைக்கணும் கூத்து யாரை சொல்றான் அது ஒரு கொள்கை கோயில சொல்லணும் கோயில போகிறோம் அவனே 60 ரூபாவே 30 நிமிஷம் வந்துடுறானா 90 அதே 35 நிமிஷம் கதையிலே தெரியல போய் போட்டு யாரு கொஞ்சம் எல்லாம் இருக்குதா சாப்பாடு செஞ்சு குழந்தை குட்டி அப்பா அம்மா சாப்பிடலாம் அப்படியா இது ஒரு கொள்கை ஆமா 6 கிலோ பிரியாணி போயிடாங்க ஒரு கொள்கை இருக்குது அது என்ன கொள்கை அது என்ன கொள்கை இப்போதான் நான் போகுது என்கிட்ட ஃபோன் ஸ்டாண்ட் இருக்கிறா எப்பவுமே அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க அது மாதிரி ரெக்கார்ட் ஸ்டாண்டா ஃபோன் ஸ்டாண்டு எப்பவுமே ஆன் பண்ணி அங்கே வச்சுருவாங்க அது மாதிரி அம்மாவில் கஷ்டப்பட்டு 820 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறான் யாருன்னா பசங்க இருந்தானா வீட்டுக்குள்ள வீடியோ பண்ணடா சும்மா ஃபன் பண்ணா போதும் மற்ற வாழ்க்கை உதவி பண்ணாதவனுக்கு
ஊத்துற பணமும் சத்தம் மேல ஊத்துற தண்ணியும் ஒண்ணு பணம் மேல தண்ணி ஊத்துனா உள்ள போகுமா வெளியே வருமா அந்த பொறுக்காத மட்டும் கேளப்பா இல்லாமல் போயோ வீடியோ வாசலாம் பார்த்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இதே குத்தான் போதும் நேற்று பஸ் அதான் இதே மாதிரி தான் போவோம் கட்டை கட்டி கொடுத்தான் போவோம் இன்னைக்கு நல்லா இருக்கும் போதும் நல்லா இருக்கும் அது மாதிரி இனிப்பு நல்லா நேற்று கூட இன்னைக்கு நல்லா இருக்கும் நேற்று போயிட்டீங்க நான் ஃபோன் பண்ண சொல்ல நேற்று உங்களுக்கு கூடு ரோட்டில் தானே டேய் அனகவார்கிட்ட பண்ணிடுறேன் கூடு ரோட்டில் தாண்டி பண்ணேன் செஞ்சுப்பா எவ்வளவு கஷ்டம் ஒருத்தர் மனசு திருப்தி ஆகுமா பாவத்து 4 பேர் இருக்காங்க ஐயா மண்ணே வளர்க்கிறாங்க நம்ம மண்டலத்தில் 10 பேர் தான் ஆமா காசி நாய்க்கர் அவங்க என்ன ஊரில் நடிப்பு உலகமாக நடிப்பு சாமி ஆனந்த என்னப்பா இந்த பலான அனுப்பூர் தான் அப்புறம் இங்கே நாட்டம் போய் வாங்கினாங்க அப்புறம் ஏரியார் மாதிரியே ரோடு போதாம்பா அப்படி போனா அந்த வீட்டுக்கு இப்படி இருக்கு ஆனந்தபுரம் இப்போ 3 மணி நேரம் போகலாம் யூடியூப்ல போட்டாலும் போயிடுமா அப்படியே அப்லோட் பண்ணிருக்காங்க மைக் யுவராஜ் வச்சு வரணும்டா எப்பவுமே அவங்க கிட்ட வச்சுருந்தேன்னா கிடையாதுங்களா வயர் ஆயிரம் வரட்டும் நானே வாங்குறேன் மைக்கு கம்மி ஆட்டமே கிடையாது இல்ல அதை ஏதோ பேசிக்கிறோம் ஆமா நாம ஆமாங்க பேசுறது 30,000 வச்சுக்கோ 30,000 இல்ல கொடுப்போம் 30,000 பேசிக்கிறோம் ஆமாங்க மேற்கொள்ள 5,000 போட்டு ஆமா 35,000 முட்டா வானான்னு சொல்லுமா ஐயோ டிப்பிடு காசு 5,000 கேப்பேன் டிப்பிடு காசு 5,000 கேப்பேன் மங்களம் ஒரு 2,000 கேப்பேன் இன்னும் வாங்கினே இருக்கும் அப்போ உன் மனசு திருப்தி ஆகல ஆமா ஆமாங்க 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவான் கல்யாணம் செய்வார் ஆமாங்க வருவார் அவன் மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரா இருக்க மாட்டார் சொந்தக்காரா இருக்க மாட்டார் போவான் 2 வேலை சோறு துண்டு 300 ரூபாய் செருப்பு திருடி போவான் சாப்பாடு செருப்பு கேட்டாலே சாப்பிடுவான் நம்பால் ஆமாங்க எப்பெல்லாம் சாப்பிட்டு அவனால ரசம் வரது கொஞ்ச நேரம் ஆகுமே கொஞ்சமா இருப்பானா என்ன செய்வார் எவனா மயில் கல்யாணம் பண்ணி
கடைசியாக பண்ணுறோம் அந்த பேர் மட்டும் போட்டுருவோம் ஒரு பேர் அது கடைசியாக கொஞ்சம் வீடியோ எடுத்து அது முன்னாடி போட்டு சரி என்ன பண்ணீங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே கீழே போய் கல்யாணம் பண்ணேன் யாரை சேர்ந்தாலும் கஷ்டம் இல்லை ஆமாங்க இவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாது அப்போ ஒருத்தர் மனசு தெரிஞ்சா வருமா மாதிரி என்ன கொடுக்க முடியுமா முடியாது முடியவே முடியாது ஆமாங்க ஆனால் சொல்றா கர்ணா 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 ஐயோ உங்களை தெய்வம் அதுன்னு சொல்லிட்டு பத்தாவது கொடுக்குறாங்க பாவியே நஞ்சு அதிகமா வருது அப்படின்னு ஒரு இன்பம் அப்படின்னா எப்படி நம்ம திட்டி ஆமா அதேதான் எப்படி கர்ணா 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 பாலநாடு கர்ணா காண வேண்டும் ஐயா வருவார்கள் ஆமாங்க அவர் மனம் திருப்தியாகிற மாதிரி வாரி 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 மனம் சிந்தனை மாறும் கர்ணன் என் பேருக்கு முன்பால் 2 எழுத்து போட்டாங்க சொல்லு சரி பண்ணி போப்பா இது எவ்வளோ அது நீ எவ்வளோ போகிறப்பா ஆ